நம்முடைய ஆராதனைக்கு, நம்முடைய திருச்சபைக்கு ஒரு நல்ல ஹார்ட்லெஸ் மைக் வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒயர் மைக்கை எடுத்து அதை நம்ம வைக்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு டக்குன்னு ப்ரேயர் பண்ண கொடுப்பதுக்கும் அதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது. பல நாட்களாக நாங்களும் ஜெபித்தோம். அவனுடைய பெரிய கிருபையினாலே அந்த ஹார்ட்லெஸ் மைக் நேற்று தினத்திலே தேவன் வாங்க உதவி செய்தால் அதற்காக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ஒரு 2 காரியத்திற்கு ஜெபித்து விட்டு தேவ செய்திக்கு நேராக நம்ம கடந்து செல்லுவோம். ஒன்று, நேற்றைய தினத்திலே தூத்துக்குடியிலே நம்முடைய ஊழியம் சிறப்பாக நடைபெற்றது. அதற்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும். ஒரு நல்ல இடத்தை தேவன் அந்த தூத்துக்குடி பட்டணத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்கள் தொடர்ந்து நம்ம வேறொரு இடத்துல நடத்தினோம். நம்முடைய கோடன்புரம் சிஎஸ்சி திருச்சபை நமக்கு இடம் கொடுத்தார்கள். கொஞ்சம் சிரமங்கள் நமக்கு அங்கே இருந்தது. ஒரு பக்கம் பயங்கரமான வெக்க, ரெண்டாவது ஆடியோ சிஸ்டம் நமக்கு பிரச்சனையாகவே இருந்தது. ஆனால் நமக்கு ஆண்டவனால அதற்கென்று தனி ஆடியோவும் நம்ம வாங்கிட்டோம். ஆனால் அவனுடைய பெரிய கிருமையினாலே பாஸ்டர் மனோ அரோஸ் அவனுடைய திருச்சபையில் இந்த மாதம் நீங்கள் மெசேஜ் கொடுக்கணும் பாஸ்டர் அப்படின்னு கேட்டேன். சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் அவங்களுக்கு உணவும் கொடுக்குறோம் என்று சொன்னார்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடம் பிடித்திருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் பாஸ்டர் அப்படின்னா, அப்போ நீங்கள் தொடர்ந்து இங்கே நடத்தலாமே அப்படின்னாங்க. நம்முடைய உண்மையிலேயே மாற்றுத்திறனாளிகள் அந்த இடத்துல ஆராதனை செய்வதற்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி. ஏற்கனவே நம்ம அங்கே போயிருக்கிறோம். நல்ல ஒரு அருமையான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடம். இத்தனை நாள் நம்ம பார்சல் சாப்பாடு கொடுத்தோம். இப்போ நம்ம அவங்களுக்கு சமயம் இங்கே எப்படி நம்ம சாப்பாடு கொடுக்குறோமோ அதே போல் அங்கே உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவுகள் கொடுக்கப்படுகிறது. அதற்காக தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். இந்த ஊழியர்களுக்காக கொடுக்கிற ஜெபிக்கிற உழைக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, நமக்கு ஒரு நல்ல இடம் மிக விரைவில் வாங்கப்படும். ஏற்கனவே நான் சொன்னது போல வேண்டுமென்றே பாதையில் காரை நிறுத்தி தொந்தரவு செய்கிற கூட்டம் பெருகிவிட்டது. இன்னொன்று, நம்ம சாப்பிட்ற நம்ம புதிதாக நம்ம எல்லாம் மாற்றுத்திறனாளிகள் மேலே வர முடியாது அப்படிங்கிறதுக்காக கீழே போட்டிருந்த ஷெட்டு அதான் இப்போ சாப்பிட்றோம். மற்ற உபவாச கூட்டம்லாம் அங்கே நடத்துகிறோம். வேண்டுமென்றே பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்ன செய்யறாங்க, கல்லை தூக்கி போடுறாங்க. 1 கிலோ கல் கிடக்கும். நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கல் மட்டும் 1 கிலோ கல் கிடக்கும். ஆமாம், வேண்டுமென்றே போடுறவங்களும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, எல்லாமே அந்த ஓட்டை வாங்கி கொடுத்தது ஏசப்பா. அதனால் கல்லை ஓட்டு மேலே போடலை. யார் மேலே போடுறாங்க? ஏசப்பா மேலே தான் போடுறாங்க. ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பார், எல்லாவற்றையும் பார்ப்பார். மாற்றுத்திறனாளிகள் நடந்து வராங்கன்னு தெரியும். அதில் வேணுமுன்னே காரை நிறுத்தி வைக்கிறது ஏசப்பா செய்கிறாரு, பார்க்குறார். கேண்டிகேப்ட் வரும் பொழுதும் பார்வையற்றவர்கள் வரும் பொழுதும் எவ்வளவு சிரமப்படுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த ஏசப்பா எல்லாவற்றையும் பொறுமையாக பார்க்குறார். எதற்காக? மனம் திரும்ப மாட்டேன். ஆனாலும் ஆண்டவர் நமக்கு சொந்த இடத்தை நிச்சயமாக தேவன் தருவார். நம்ம விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். 2 காரியத்துக்கு, ஒரு காரியத்துக்கு நன்றி சொல்ல போகிறோம், ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். நம்ம ஜெபம் எல்லாரும் எங்கள் அன்பு தகப்பனே, தூத்துக்குடி பட்டணத்தில் மாதந்தோறும் கிட்டத்தட்ட 8 மாதங்கள் அந்த இடத்துல கூடுகை நடத்த தேவன் உதவி செய்வீங்க. இதுவரை எங்களுக்கு இடம் கொடுத்த சிஎஸ்சி திருச்சபை விசுவாசிகளுக்காக, இந்த போதகருக்காக, கமிட்டி அங்கத்தினர்களுக்காக உங்களுக்கு நன்றி. ஆனாலும் சில சிரமங்கள் இருந்தாலும் ஒரு புதிய இடத்தை, நல்ல இடத்தை தேவன் கொடுத்திருக்கிறேன். கொடுத்த பாஸ்டர் மனோவாரம் அவர்களை ஆசீர்வதிங்க. இந்த திருச்சபை ஆசீர்வதிங்க, திருச்சபை மக்களை ஆசீர்வதிங்க, இந்த குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க. உங்களை பலப்படுத்துங்கப்பா. இன்னும் பல லட்சங்களுக்கு அவர்களை பயன்படுத்துங்க. இன்னும் இதை போன்று இந்த ஊழியர்களுக்கு கொடுக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற அநேக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்.
தூத்துக்குடி, கோவில்பட்டி, விருதுநகர், தஞ்சாவூர், ஆண்டவரே இப்படிப்பட்ட பல மாவட்டங்களில் இந்த ஊழியமானது விரிந்து பரவுவதற்கு, எல்லைகளை விரிவுபடுத்துவதற்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்கிற அத்துணை பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த ஊழியத்திற்கென்று ஒரு சொந்த இடத்தை தாங்கப்பா. நாங்கள் கூடியுமை ஆராதனை செய்வதற்கு, நாங்கள் ஃப்ரீயாக போயிட்டு வருவதற்கு, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல திருச்சபையை கட்டுவதற்கு, நாங்கள் உழைப்பதற்கு நல்ல இடத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி தாங்க. ஆமாண்டவரே, இந்த இடத்திற்கு வரும் பொழுது வேண்டுமென்றே சாலையில் ரோட்டில் கார் நிறுத்தி வைப்பதும், ஆண்டவரே இந்த ஷெட்டு மேலே கல்களை எறிவதையும் தேவன் அறிந்திருக்கிறீங்க. எல்லாவற்றையும் எங்கள் அப்பாவுடைய பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சொந்த இடத்தை கொடுங்க. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்ன தேவன், இந்த பாதப்படியான இந்த இடத்துல எங்களுக்கு சொந்த இடத்தை கொடுங்க. உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தட்டும், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தட்டும். ஐயா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது தேவ செய்திக்கு நேராக நம்ம கடந்து செல்லுவோம். தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளினாலே பிழைப்பான் என்று சொல்லி வேதம் எழுதியிருக்கிறது. நீங்க கேளுங்க, ஏசப்பா நீங்க என்கிட்ட பேசுங்க. இன்னைக்கு இந்த இடத்திற்கு என்னை அழைத்து வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை தேவன் மட்டும்தான் நமக்கு சொல்ல முடியும், நிறைவேற்ற முடியும். நீங்க எந்த நோக்கத்துல வந்திருக்கீங்க, என்ன விருப்பத்துல வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏசப்பாவுக்கு தெரியும். அப்ப அந்த ஏசப்பாட்ட நீங்க தான் கேட்கணும், ஏசப்பா இன்னைக்கு நீங்க என்கிட்ட பேசுங்க. இந்த வாரத்துல எனக்குன்னு ஒரு அப்பத்தை வச்சிருக்கிறீங்கள. அன்று வனாந்தரத்திலே மோசே அப்பத்தை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார். ஆனால் இன்று நம்முடைய பரலோக பிதா என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு காலம் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிற தேவன் நானே ஜீவ அப்பம் என்கிறார். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடைய, அவன் ஒரு காலம் தாகம் அடைய. விசுவாசமா இருக்கிறவன் ஒரு நாள் தாகம் அடைய. அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள தேவனை என்ன செய்யறோம், குல தெய்வமா கொண்டாடுறோம். அவர்தான் நமக்கு உண்மையான தெய்வம், அவர்தான் நமக்கு உண்மையான ஜீவனை தந்த ஒரு ஏசப்பா. இந்த தெய்வம் தான் உண்மையான தெய்வம். இந்த உண்மையான தெய்வத்தை தேடி வந்திருக்கிற நம்ம ஏசப்பா இங்கிருந்து சும்மா அனுப்புவாங்களா? அனுப்ப மாட்டாங்க. அப்ப கேளுங்க, ஏசப்பா என்கிட்ட பேசுங்கப்பா, நான் இந்த விஷயத்துல என்னால என்ன செய்யணும்னு தெரியல, எனக்கு ஆலோசனை கொடுங்கப்பா அப்படின்னு ஏசப்பட்ட கேளுங்க. இப்ப பேசுவோம். இந்த மதியான வேளையில ஏசப்பா நம்மோட பேசுவான். ஜெபமா இதில் அன்பு தகப்பனே, அடியானை மறைத்து நீர் வெளிப்படும், என்னை மறைத்து நீர் வெளிப்படும். பேசுகிறது நான் அல்ல, பேசுகிறது ஆவியானவர் மட்டுமே. பேசுகிறது நான் அல்ல ஆண்டவரே, பேசுகிறது ஆவியானவர். நீங்க மட்டும் பேசுங்க, நீங்க மட்டும் இடைபடுங்கப்பா. ஸ்தோத்திரம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடந்த வாரத்திற்கு முந்தின வாரம் இதே லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எடுத்து நம்ம பார்த்தோம். ஒரு ஸ்திரீயை குறித்து பார்த்தோம். 12 ஆண்டுகள் பெரும்பாலான ஸ்திரீ